الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم فإن أخبارها أن تشهد على كل عبد أو أمة بما عمل على ظهرها تقول عمل يوم كذا كذا وكذا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்கள் வாழ்க்கை வழிமுறை எடுத்திருந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள்முருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய பரந்தை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மறுமையுடைய பல அடையாளங்கள் உருவாகிய பிறகு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழிப்பான். அழித்த பிறகு ஒரு நாள் வரும், அன்று சூர் ஊதப்படும். சூர் ஊதப்பட்ட பிறகு என்ன நடக்கும் என்பதுதான் இந்த குதுபா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமைவதோடு இறுதியாக நடைபெற இருக்கின்ற பல அடையாளங்கள், கிட்டத்தட்ட 131 அடையாளங்கள் இருக்கின்றன என்று சென்ற குதுபா பிரசங்கத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டது. அதில் 3 அடையாளங்கள் மட்டுமே சென்ற குதுபாவில் ஞாபகப்படுத்தப்பட்ட காரணத்தினால் இன்றைய குதுபாவிலும் சுருக்கமாக 4 அடையாளங்களை சொல்லிவிட்டு அந்த மறுமையினால் சம்பவித்த பிறகு என்ன நிலை ஏற்பட போகிறது என்பதை பற்றித்தான் இந்த குதுபா பிரசங்கத்தின் நோக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு ஆயத்தோடு இந்த செய்திகளை பார்ப்போம். إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها. ஒரு நாள் வரும், பூமி அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து மிகவும் கடுமையான முறையில் அசைக்கப்படும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறார். பூமி அதனுடைய அடிப்பாகத்திலிருந்து கடுமையான முறையில் அசைக்கப்படும், தொடர்ந்து அசைக்கப்படும். அசைவினுடைய முடிவு என்னவாகும் என்பதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் சொல்லுகின்றன. பூமி அசைக்கப்படும், அது குலுக்கப்படும், அது குலுங்கும். அந்த நேரத்திலே பூமிக்கு உள்ளே இருந்த அனைத்து மௌத்தாக்கள் என்றால் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து கோடான கோடி மனிதர்கள் அடக்கப்பட்டு மண்ணறைகளை மண்ணோடு மண்ணாகி
உக்கி போயிருக்கின்ற அத்தனை மௌத்தாக்களையும் அல்லாஹ் அன்றைய நாளில் வெளியே தூக்கி கக்கி விடுவான். அந்த பூமி கக்கும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. பூமி அசைக்கப்படும், அது குலுங்க ஆரம்பிக்கும், அது அதிர ஆரம்பிக்கும். அது குலுங்கிய குலுக்கத்தினுடைய முடிவிலே பூமிக்கு உள்ளே அடக்கப்பட்ட அத்தனை மௌத்தாக்கள், மையத்துகள், ஜனாதாக்கள் மண்ணோடு மண்ணாக இருந்தாலும் அந்த அத்தனை உடம்புகளையும் அல்லாஹ் உடம்புகளாக மாற்றி ரூஹுகளை கொடுப்பதற்காக அன்றைய நாளில் அந்த பூமி வெளியே கக்கிவிடும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறார். இந்த நேரத்திலே மனிதன் கேட்பான், பூமிக்கு என்ன ஆனது? பூமி சும்மா தானே இருந்தது, சாதாரணமாக தான் இருந்தது. வியாபாரம் செய்தோம், கடைகளை கட்டினோம், வாகனங்களை ஓட்டினோம், வீடுகளை கட்டினோம், நடந்து சென்றோம், ஓடி சென்றோம், உட்கார்ந்திருந்தோம், சமைத்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், எழும்பினோம். எல்லாம் செய்யும் பொழுது பூமி சும்மா தான் இருந்தது. இந்த பூமிக்கு என்ன ஆனது? திடீரென குலுங்குகிறது, என்ன நடந்தது என்று மனிதன் கேட்பான். இந்த நேரத்திலே பூமி பேச ஆரம்பிக்கும். சுப்ஹானல்லாஹ், அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا يومئذ அன்றைய நாளிலே துஹத்திசு அந்த பூமி பேசும், அக்பாரஹா அதனுடைய செய்திகளை பற்றி. அப்படி என்றால் பூமி அதனுடைய செய்திகளை பற்றி பேசும் என்றால் என்ன அர்த்தம்? அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர் சொல்கிறார்கள், ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இந்த ஆயத்தை ஓதினார்கள். இந்த ஆயத்து யௌமஇதின் துஹத்திசு அக்பாரஹா, அன்றைய நாளிலே பூமி அதனுடைய செய்திகளை பற்றி பேசும். ரசூல் ஆயத்தை ஓதிய பொழுது சஹாபாக்கள் ஆகிய நாங்களெல்லாம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அத்ததுரூன மா அக்பாருஹா, பூமி பேசும் என்றால் என்ன? அது என்ன பேசும்? எதை பற்றி பேசும்? எப்படி பேசும்? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அத்ததுரூன மா அக்பாருஹா, பூமி அதனுடைய விஷயங்களை பேசும் சொல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது அர்த்தத்தை உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு அலமு, எங்களுக்கு தெரியாது, அல்லாஹுக்கும் அந்த ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொன்னார்கள் முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்ன அக்பாரஹா அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் அவ் அமத்தின் பிமா அமில அலா ظஹரிஹா. சொன்னார்கள் முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூமி அதனுடைய விஷயங்களை சொல்லும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பூமி பேசும். எதை பற்றி பேசும்? எதை பற்றி பேசும் தெரியுமா? இந்த பூமிக்கு மேலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து மௌத்தாகிய, இதற்கு பின்னால் பிறக்க இருக்கின்ற, பிறந்து மௌத்தாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த பூமிக்கு மேலே தான் இருப்பார்கள், பூமிக்கு மேலே தான் நடப்பார்கள், பூமியில் தானே வியாபாரம் செய்வார்கள், பூமிக்கு மேலே தானே தூங்குவார்கள், பூமிக்கு மேலே தானே அனைத்து விடயங்களை செய்வார்கள். எனவே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஷ்ஹது அலா குல்லி அபதின் அவ் அமத்தின் பிமா அமில அலா ظஹரிஹா, இந்த பூமிக்கு மேலே நடமாடிக்கொண்டிருந்த மனிதன் அவன் என்ன செய்தான்? அவன் நலவை செய்தானா, கெடுதியை செய்தானா, பாவத்தை செய்தானா, நன்மையை செய்தானா, பிறருக்கு நலவு செய்தானா, பிறருக்கு கெடுதி செய்தானா, ஹலாலாக சம்பாதித்தானா, ஹராமாக சம்பாதித்தானா, ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக செலவழித்தானா, ஹலாலாக சம்பாதித்து ஹராமாக செலவழித்தானா, ஹராமாக சம்பாதித்து தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி நல்லவனாக மாறினானா, எல்லா விஷயங்களை பற்றியும் அந்த பூமிதான் சொல்லும் என்று முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கும் பொழுது அந்த வசனத்தை பாருங்கள். அன் தஷ்ஹத, அந்த பூமி சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும், அலா குல்லி அபதின் அவ் அமத்தின், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் எதை இந்த பூமிக்கு மேலே செய்து கொண்டிருந்தாலோ அதை பற்றி எல்லாம் அந்த பூமி சாட்சி பகர ஆரம்பிக்கும். எப்படி தெரியுமா சாட்சி பகரும்? தகூலு, அந்த பூமி பேசும், சொல்லும்,
அமில யௌம கதா கதா வகதா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூமி சொல்லும், இந்த இடத்திலே, இந்த நாளிலே, இந்த நேரத்திலே இன்னாரும் இன்னாரும், இன்னாருடைய மகன் இன்னாரு, இன்னாருடைய மகள் இன்னாரு, இப்படியெல்லாம் அடையாளங்களை சொல்லி சொல்லி அந்த பூமி பேச ஆரம்பிக்கும் என்று திருமறை அல் குர்ஆன் சொன்ன இந்த ஆயத்துக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் அளிக்கிறார்கள். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். பூமி சாட்சி மட்டுமா சொல்லும்? பூமி மட்டும் சாட்சினா போதுமா? சுப்ஹானல்லாஹ். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் பேசுகிறான், ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், அடுத்த மனிதனுக்கு சொல்லுகிறான், அது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவன் பேசுகிறான், அல்லது மறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேசுகிறான், அல்லது நலவோ கெடுதி எதை பற்றி பேசினாலும், எதை பற்றி சொன்னாலும், இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அதை எழுதுவதற்கு, அதை குறிப்பதற்கு, அதை பாதுகாத்து வைப்பதற்கென்று மலக்குமார்கள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி وَنُخْرِجُ لَهُ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا. நாக்கு மட்டுமா சொல்லும்? பூமி மட்டுமா பேசும்? وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ. ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே ஒரு ஏடு தொங்கிக் கொண்டிருக்கும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு ஏடு தொங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் தொங்க வைப்பான், அது அவனோடு இருக்கும், அவனோடு அது காட்சிக்கு வைக்கப்படும். அந்த ஏட்டிலே என்ன இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இந்த மனிதன் பிறந்ததிலிருந்து, பருவ வயதை அடைந்ததிலிருந்து, பாவம் எழுதப்படுகின்ற அந்த நேரத்திலிருந்து அவன் மௌத்தாகக்கூடிய அந்த கடைசி நேரம் வரும் வரையிலே இந்த பூமிக்கு மேலே அவன் என்ன செய்தான், என்ன சம்பாதித்தான், என்ன செலவழித்தான், எதை சேகரித்து வைத்தான், எதை பாதுகாத்து வைத்தான், யாருக்கு அநீதி இழைத்தான், யாருக்கு துரோகம் செய்தான், யாருடைய உள்ளத்தை உடைத்தான், யாருடைய சொத்தை அபகரித்தான், அனைத்தும் அது பதியப்பட்டிருக்கும். அந்த நாளிலே وَنُخْرِجُ لَهُ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا. அந்த ஏடு அவனுக்கு விரித்து வைக்கப்படும், அது அழகாக காட்சி கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. அவன் அதை வாசித்துத்தான் ஆக வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அதை மறுக்க முடியாது. ஆதாரம் என்ன? பூமி சாட்சி அளிக்கிறது, மலக்குமார்கள் எழுதிய ஏடு குறிக்கப்பட்டிருக்கிறது, கழுத்திலே அந்த சாட்சியங்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பார்ப்போம், அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அன்றைய நாளிலே மனிதர்கள் எல்லாம் படைப்படையாக, கூட்டம் கூட்டமாக மண்ணறைகளிலிருந்து எழுந்து அல்லாஹ்வின் பக்கம் போய் சேருவார்கள். எதற்காக? எதற்காக? லியுரவ் அஅமாலஹும். அவர்கள் இந்த உலகத்திலே சாதித்த சாதனைகள் என்ன, செய்த சேவைகள் என்ன, செய்த அநியாயங்கள் என்ன, செய்த அட்டூழியங்கள் என்ன, செய்த நன்மைகள் என்ன, நலவுகள் என்ன, கெடுதிகள் என்ன என்பதை எல்லாம் கண்ணால் நேரடியாக கண்டுகொள்வதற்காக என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லும். 4 வகையான செய்தி பூமி சாட்சியம் அளிக்கிறது, மலக்குமார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், கழுத்திலே ஏடு தொங்க கொண்டிருக்கிறது. 3, 4வது அவரவருடைய அனைத்து செயல்களையும் மறைக்க முடியாது, அதை மறுக்க முடியாது. காரணம், அது வீடியோ கிளிப், அது பிளே பண்ணப்பட்ட பிறகு அது ஓடுவது போல அது ஓடிக்கொண்டிருக்கும், இவர் பார்த்து கொண்டிருப்பார். அவர்கள் செய்த செயல்பாடுகள் அவர் கண்டுகொள்வார்கள் திருமறை அல் குர்ஆன். எப்படி காண்பது? எழுதப்பட்டிருந்தால் வாசிக்கலாம், பூமி சாட்சினா ஏற்றுக்கொள்ளலாம், கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஏடு அது சொல்லிக் கொண்டிருக்கும், இத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் நிலை கண்ணால் பார்த்து கொண்டிருப்பார்.
நான் செய்தது இதுதான், இவனுக்கு செய்தது இதுதான், இவருக்கு செய்த நலவு இதுதான், இன்னாருக்கு நான் செய்த அநீதி இதுதான், அட்டுழியம் இதுதான், துரோகம் இதுதான் என்று அன்றைய நாளில் இவர் கண்டுகொள்வார். லியுரவ் அமாலஹும். எனவே அல்குர்ஆன் சொல்லுங்க பாருங்கள், فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. எனவே ஒரு அணு அளவு கூட, ஒரு தூசி அளவு கூட, ஒரு கடுகுமணி அளவு கூட, எப்படியோ ஆக சின்ன ஒரு பருக்கை கடுகுமணி சொல்லுவோம், அது அணு என்று சொல்லுவோம், தூசி என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட அளவில் ஹைரன் ஒரு நலவை இந்த உலகத்தில் இவன் செய்திருந்தால் யரஹு அதை அவர் கண்டுகொள்வார். வெறுமனே எழுதப்பட்டிருக்காது, அது பிலிமில் ஓடுவது போல ஓடிக்கொண்டிருக்கும். இவர் அதை பார்த்து கொண்டிருப்பார். மறுக்கலாமா? நான் செய்யவில்லை சொல்லலாமா? எத்தனை பக்கம் சாட்சி, பூமி சாட்சி சொல்லுகிறது, இன்னும் இருக்கிறது. அல்குர்ஆன் சொல்வதை பாருங்கள், உடம்பும் பேச ஆரம்பிக்கும். சுப்ஹானல்லாஹ். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. சூரா யாசீனிலே வரக்கூடிய மிக முக்கியமான அடிக்கடி ஓத வேண்டிய, ஓதப்படுகின்ற, எல்லோருக்கும் பாடமான ஒரு வசனம், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். அன்றைய நாளிலே அவர்களது வாய்களிலே நாம் லொக் போட்டு விடுவோம், பூட்டு போட்டு விடுவோம், பேச விட மாட்டோம். பேசாதே, பொய் சாட்சி சொல்லாதே, மறுக்காதே, மறுக்க முடியாது சொல்வதை பாருங்கள். இந்த நேரத்தில் வாய் பேசாது, நாக்கு பேசாது, பிறகு எது பேசும்? அல்குர்ஆன் சொல்லுகிறது, அன்றைய நாள் எது தெரியுமா பேசும்? வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்கள் கைகள் பேச ஆரம்பிக்கும். சுப்ஹானல்லாஹ், கைகள் பேசும். எப்படி பேசும்? இன்ஷா அல்லாஹ் மறுமையில் பார்ப்போம். எப்படி உலகத்தில் நாக்கு பேசுகிறது? உலகத்தில் நாக்கு பேசுகிறது, ரெண்டு உதடுகளுடைய துணையில் நாவிலிருந்து வார்த்தை வெளியாகிறது. இந்த உலகத்தில் எப்படி நாக்கால் பேச முடிந்ததோ அதே போன்று மறுமையில் கைகளால் பேச முடியும். எப்படியெல்லாம் அல்லாஹ் உலகத்தில் பேச வைத்தானோ அந்த உறுப்பை போல மறுமையுடைய நாளிலே கைகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும். وَتَشْهَدُ أَرْجُلُكُمْ بِمَا كَانُوا يَكْسِبُونَ. கைகள் மட்டுமா பேசும்? கால்களும் பேசும். கால்கள் சாட்சியம் சொல்லும், நான் இன்னாருடைய மகன் இன்னாருக்கு துரோகம் செய்தேன், இன்னாருடைய மகன் இன்னாருக்கு நான் பொய் சொன்னேன், இன்னாருடைய மகனுக்கு நான் திட்டம் போட்டு அநீதி இழைத்தேன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காம ஒழித்து ஓடினேன், மறைந்து சென்றேன், கடைசியில் கொடுக்காமல் நான் பெரிய ஒரு சாதனையை படைத்தது போல சாதனையாளனாக நான் என்னை நினைத்தேன். மறுமையுடைய நாளையில் நாக்கு பேசாது, கால் பேசும். அவனுக்கு கொடுக்கிற கடனை கொடுத்தேனா, அவனுக்கு கொடுக்கிற ஹக்கை கொடுத்தேனா, அடுத்தவனத்தை எடுத்து நான் அமானதை ஒப்படைத்தேனா, இதை பற்றியெல்லாம் மறுமையில் இந்த கைகள் சொல்லும், கால்கள் சொல்லும், பூமி பேச ஆரம்பிக்கும் என்று திருமறை அல்குர்ஆன் சொல்லுகிறது. இன்னும் பாருங்கள், وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. நலவு செய்தால் கண்டுகொள்வது போல கெடுதி செய்தாலும் ஒரு கண்டுகொள்வான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லே நேசர்களே, இது ஒரு மிக நீளமான தலையங்கமாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்வதானால் ஒரு நாள் வரும். சுப்ஹானல்லாஹ், அன்றைய நாள் இது நடக்கத்தான் போகிறது. அதற்கு முன் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், மறுமையுடைய 131 அடையாளங்களிலே 3 அல்லது 4 அடையாளங்கள் சென்ற குத்துபாவில் ஞாபகப்படுத்தப்பட்டது. இன்றும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 அடையாளத்தை மட்டும் சொல்லி இந்த குத்துபா பிரசங்கத்தை முடிக்கலாம் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் அழிவதனுடைய அடையாளங்களை கண்டுகொள்வதற்காக, மனிதன் அறிந்து கொள்வதற்காக, மறுமைக்கு தயாராகுவதற்காக, மறுமைக்கு தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அடையாளம். வெறுமனே அடையாளங்களை அறிந்த போதுமா? பாடமாக்கினால் போதுமா? தெரிந்தால் மட்டும் போதுமா? அன்தரல் ஹுஃபாத்தல் உராத அல் ஆலத ரிஆயிஷாய் யததாவலூன ஃபில் புன்யானி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாள் நெருங்கி வரும், அந்த நேரத்தில் நீ கண்டுகொள்வாய் அல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத, செருப்பு அணியக்கூட வசதி இல்லாமல் இருந்த, ஆடை அணியக்கூட தகுதி இல்லாமல் இருந்த,
வசதி வாய்ப்பு மிகவும் குறைவாக இருந்த ஏழைகளாக இருந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடையர்களை நீ கண்டுகொள்வாய். திரும்பி பாருங்கள், செருப்பு வாங்கி அணிய முடியாத அளவுக்கு ஏழையாக இருந்த, அணிகலன்கள் ஆடைகளை அணிவதற்கு வசதி இல்லாமல் இருந்த, ஆடம்பரமாக வாழ்வதற்கு வசதியும் மிக குறைந்த, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடையனாக இருந்த, அப்படி என்றால் முழுக்க முழுக்க சொல்ல போன பரம ஏழைகளை நீ கண்டுகொள்வாய். மறுமையுடைய அடையாளத்தில் ஒன்று எத்தபாவலூன ஃபில் புனியானி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசதியை கொடுப்பான். வசதியை கொடுத்த பிறகு அவர்கள் கட்டுமானங்கள் மாடா மாடிகளை கட்டுவதில் போட்டி போட ஆரம்பிப்பார்கள். மறுமையினால் கிட்டவாகும் பொழுது என்னுடைய வீடு பெரிசா, உன்னுடைய மாளிகை பெரிதா, என்னுடைய மாளிகை பெரியதா, உன்னுடைய மாளிகை பெரியதா என்று கட்டிடம் கட்டுவதிலே போட்டி போட ஆரம்பிப்பார்கள் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நடக்கிறதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். பாப்போம், இன்னும் ஒரு எடுத்து பாருங்கள். வதக்சுரன் நிசாஉ வயகல்லர் ரிஜாலு. தக்சுரன் நிசா, பெண்கள் அதிகரிக்கிற ஒரு காலத்தை நீங்கள் காண்பீர்கள். வயகில்லர் ரிஜாலு, அன்றைய காலத்தில் ஆண்கள் குறைந்து கொண்டு செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹத்தா யகூன லிஹம்ஸீன இம்ரஅ அல் கையிமுல் வாஹிது, ஆண்கள் குறைந்து 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 மிகவும் குறைந்து விடுவார்கள். எவ்வளவு குறைவார் தெரியுமா? 50 பெண்கள் இருப்பார்கள், அந்த இடத்துல ஒரே ஒரு ஆண் தான் இருப்பார். ஒரு ஆண் 50 பெண். அப்படியானால் பெண்களுடைய விகிதம் கூடிக்கொண்டே செல்லும், ஆண்களுடைய விகிதம் குறைந்து கொண்டே செல்லும். இது மறுமையுடைய அடையாளத்தில் ஒன்று என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் எப்படி குறைவார்கள்? அதுக்கு பல விளக்கம் இருக்கு. ஒன்று பார்ப்போம். ஒன்று என்ன தெரியுமா? உலகத்தில் யுத்தங்கள் நடக்கும், அதிகமான யுத்தங்கள் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். கொலைகள் நடக்க ஆரம்பிக்கும். கொலைகள் நடந்து நடந்து யுத்தங்கள் நடக்கும் பொழுது அதிகமான ஆண்கள், யுத்தத்தில் ஈடுபட்ட வீரர்கள், முஜாஹிதுகள் கொலை செய்யப்படுவார்கள். அப்பொழுது ஆண்கள் குறையும். இதே போல எக்ஸிடென்ட் நான் கேள்விப்படுவோம். வாகனம் மோதல்களில் எத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்கள் நாளாந்தம் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இப்படியே பல விதத்திலே அனர்த்தங்கள் வரும், இடிபாடுகள் வரும், பூமி அதிர்வுகள் வரும். இந்த நிலையில் பெண்கள் அதிகரிப்பார்கள், ஆண்கள் குறைந்து கொண்டு செல்வார்கள். இது ஒன்று. இன்னும் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் ஆண்களுடைய பிறப்பு குறையும், பெண்களின் பிறப்பு கூடும். சென்ற 29ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சென்ற இந்த உலக சனத்தொகையை பார்த்தோம். 817 கோடியே 93,21,325 பேர் இந்த உலகத்தில் உள்ள சனத்தொகை. சென்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். அந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்த பொழுது உலக சனத்தொகையை கணக்கில் போட்டிருக்கிறார்கள். 817 கோடி 93,21,325 பேர். அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர் எத்தனை பேர் தெரியுமா? இந்த உலகத்தை பிறந்தவர்கள் 2,95,790 பேர். 2,95,790 பிறந்திருக்கிறார் அந்த நாள். மூத்தாயவர்கள் 1,39,378 பேர். அப்படியானால் பிறந்தவர்கள் 2,95,790, மூத்தாயவர்கள் 1,39,378 பேர். அப்படியான பிறந்தவர்கள் இறந்தவர் கணக்கு போட்டால் 1,56,412 பேர். இது அன்றைய சென்ற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் கணக்கு. இந்த கணக்கின்படிக்கு 817 கோடியே 93,21,325 பேர்கள் கணக்கெடுத்திருக்கிறார். அப்படியானால் இது ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, அதை பார்க்க வேண்டுமே. அந்த கணக்கு எப்படி வருகிறது? 51% ஆண்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், பெண்கள் 49% இருக்கு. அப்ப பெண்கள் குறைவு, ஆண்கள் அதிகம். இன்ஷா அல்லாஹ் மறுமையினால் கிட்டமாகும், பெண்களுடைய அதிகரிப்பு கூடும், ஆண்கள் குறையும். அல்லாஹ் நாடினால் ஒரே நாளில் எத்தனை கோடி 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 மக்களை அல்லாஹ் பிறக்க வைக்க முடியும், இறக்க வைக்க முடியும். எப்படியோ ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நடந்துதான் தீரும். எனவே உலகம் அழிவினுடைய பல அடையாளங்கள் ரசூல் சொன்னார்கள். அறிவு குறையும், மடமை கூடும், ஜினா போன்ற பயங்கரமான பாவங்கள் கூடிவிடும் என்றெல்லாம் பல அடையாளங்கள் சொன்னார்கள். எனவே அந்த நாள் வருவதற்கு முன் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளுக்கு தயாராகுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அத்தனை பேருக்கும் மௌத்துக்கு முன்னால் மௌத்துக்கு தயாராகக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தருவானார். இப்பொழுது
உருது வார்த்தையிலே எங்களுடைய உருது சகோதரர்களுக்காக சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முஹ்தரம் बुजुर्गों, पिछले जुम्मा के दिन कुछ अलामत क़यामत के बारे में बयान किया. उसमें 3 अलामतें मैं कहा. अभी मैं 4 अलामतें मैं कहना चाहता हूँ. अल्लाह ताला क़यामत के करीब ऐसा बहुत से 130 से ज़्यादा अलामत है. मैंने पिछले जुम्मा में कहा. इसमें एक, अल्लाह ताला इल्म कम होने का शुरू हो जाएगा. इल्म कम हो जाएगा. हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, इल्म कैसा है कम हो जाएगा? अल्लाह जल्ल शानहु व तआला उलमा इकराम का रूह को अल्लाह कब्ज़ करेगा, मौत आ जाएगा, फिर इल्म कम होने शुरू हो जाएगी, फिर जहालत बढ़ जाएगी. ये क़यामत की अलामत से एक अलामत है, इल्म कम होना, जहालत बढ़ जाना. दूसरा है अल्लाह जल्ल शानहु व तआला औरतों की तादाद बढ़ते जाएगी, मर्दों की तादाद कम हो जाने की शुरू हो जाएगी. औरतों की तादाद बढ़ जाएगा, मर्दों की तादाद कम हो जाएगा. ये भी क़यामत की बहुत निशान है. बताया गया हदीस शरीफ की मफ़हूम में एक मर्द को 25 औरतें होगी. सुभान अल्लाह. क़यामत की अलामत से ये हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम का कौल है, एक मर्द है 25 औरत है. औरत निसा ज्यादा हो जाएगा, मर्द कम हो जाएगा. उसके साथ साथ हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, घर बनाने वाले बड़े बड़े घर बनाने में एक दूसरे आगे बढ़ने की ख्वाहिश हो जाएगा. ये भी क़यामत का अलामत से है. घर बनाने वाला बड़े बड़े घर बनाने में एक दूसरे से आगे बढ़ने को ख्वाहिश करेगा. अल्लाह जल्ल शानहु अल कुरान के अंदर जब क़यामत शुरू हो जाएगा उसकी एक सूरत नाजिल किया है, इज़ा ज़ुल्ज़िलतिल अर्ज़ु ज़िलज़ालहा. जब जमीन अपने सख्त बूंद-चाल के बड़े शिद्दत के साथ थरथराई जाएगी. जब जमीन अपने सख्त बूंद-चाल से बड़े शिद्दत के साथ थरथराई जाएगी. इज़ा ज़ुल्ज़िलतिल अर्ज़ु ज़िलज़ालहा का तर्जुमा है. व अख़रजतिल अर्ज़ु अस्क़ालहा, दूसरा आयत. और जमीन अपने सब बूझ निकाल बाहर फेंकेगी. और जमीन अपने सब बूझ निकाल कर बाहर फेंकने की शुरू हो जाएगी. वक़ालल इंसानु मा लहा, उस वक़्त इंसान हैरान होकर कहेगा उसे क्या हो गया, जमीन को क्या हुआ. वो इंसान हैरान होकर कहेगा उसे क्या हो गया. यौमइज़िन तुहद्दिसु अख़बारहा, उस दिन वो अपने हालात खुद जाहिर कर देगी. जमीन खुद बात करेगी, वो अपने अखबार को वो ऐलान करेगी, ये बंदा ये किया, ये बंदा ये किया, ये खैर किया है, सवाब की बात किया है, वरना नेकी किया है, तो उसका बुरी किया है. सब के बारे इस दिन वो अपने हालत खुद जाहिर कर देगी. बिअन्न रब्बक औहालहा, इसलिए कि आपके रब ने उसके लिए तेज इशारों की जुबान मुसख्खर फरमा दिया है. यौमइज़िन यस्दुरुन्नासु अश्तातन लियुरौ अमालहुम, उसका तर्जुमा यह है, उस दिन लोग मुख्तलिफ गरवा बनकर जुदा जुदा हालतों के साथ निकलेंगे ताकि उन्हें उनके आमाल दिखाए जाएगा. फमन यअमल मिस्क़ाल ज़र्रतिन खैरन यरा, तो जिसने जर्रा बराबर नेकी की वो उसे देखेगा इंशाअल्लाह क़यामत के दिन. उसके साथ वमन यअमल मिस्क़ाल ज़र्रतिन शर्रन यरा, और जिसने जर्रा बराबर बुराई की होगी वो उसे भी देख लिया जाएगा. अल्लाह जल्ल शानहु व तआला हम सबको அமல் करने की तौफीक अता फरमाए. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மத்தஸலத் ஐனும் பினலார்
أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.